Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸில் ஓரங்கட்டப்பட்டதால் விஜயதாரணி பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி பாஜக தலைமையகத்தில் விஜயதாரணி இணையும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸில் ஓரங்கட்டப்பட்டதால் விஜயதாரணி பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விளவங்கோடு காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி இன்று பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி பாஜக தலைமையகத்தில் விஜயதாரணி இணையும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ். தற்போது பாஜகவில் விஜயதாரணி இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜயதாரணி அவர்கள் இன்றைய தினம் பாஜகவில் இணைய இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவர் பாஜகவில் இணைகிறார் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உச்ச நீதிமன்ற வழக்கு காரணமாக டெல்லி சென்று ஒரு வார காலத்திற்கு மேல் டெல்லியில் முகாமிட்டிருக்கக்கூடிய அவர் இன்றைய தினம் பாஜகவில் டெல்லி முக்கிய தலைவர்களை சந்தித்து அங்கே பாஜகவில் இணைகிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக காங்கிரஸ் கட்சியிலே தீவிரமாக பொறுப்புகளில் செயல்பட்டு வரக்கூடிய அவர், அவருடைய குடும்பம் பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பமாக இருந்து வருகிறது. அவருடைய தந்தை, அதே போல அவருடைய தாய், அவருடைய பரம்பரை தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியில இருந்து வரக்கூடிய நிலையில அவர் தொடர்ந்து மாணவர் அணி, இளைஞர் அணி உள்ளிட்ட மகளிர் அணி உள்ளிட்ட பல பிரிவுகளில் பணியாற்றி தொடர்ந்து 3-5 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி சார்பிலே விளவங்கோடு தொகுதியிலே போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வருகிறார். அதே நேரத்தில் 1999ஆம் ஆண்டிலிருந்தே எம்பி எலெக்ஷனிலே, அதாவது நாடாளுமன்றத்திலே கன்னியாகுமரி தனக்கு சீட்டு கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தார். ஆனால் அவருடைய கோரிக்கை என்பது ஏற்கப்படவில்லை. அதே போல சமீபத்தில் தமிழ்நாட்டினுடைய அந்த மாநில தலைவர் பொறுப்பு என்பது மாற்றப்பட்டது, செல்வ பிறந்தகை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக தன்னை நியமிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தார். அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற குழு தலைவராகவாவது தன்னை நியமிக்க வேண்டும், நீண்ட அனுபவம் இருக்கிறது, கட்சிக்காகவே இளமை பருவத்திலிருந்து பணியாற்றி இருக்கின்றேன் என்ற விவரங்களை எல்லாம் எடுத்து கூறியும் அவரை நியமிக்காமல் ராஜேஷ்குமாரை கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் அவரை நியமித்திருக்கக்கூடிய காரணத்தால் கட்சி மீதும் தலைமை மீதும் கடும் அதிருப்தியிலே இருந்து வந்த விஜயதாரணி அவர் பிஜேபியில் இணைய போவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியை அவர் கேட்டிருப்பதாகவும் அவருக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இன்னும் உறுதியாகவில்லை என்றும் தகவல் கிடைத்திருக்கின்றது. விஜயதாரணியை பொறுத்தவரையிலே தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியிலே செயல்பட்டு வந்த நிலையில் ஊடகங்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்காக தொடர்ந்து அவர் அந்த வாதங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய முக்கிய நபராகவும் அறியப்பட்டவர். அவர் தொடர்ந்து தலைமை மீதும் காங்கிரஸ் கட்சியிலும் நிலவி வந்த அதிருப்தியின் காரணமாக பாஜகவில் இன்று இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.